ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமாபுரம். கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆகிடுச்சு உங்களை மீட் பண்ணி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாரமாக ஒரு நியூஸ் ரொம்ப ஹாட் டாப்பிக்காக ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. சோஷியல் மீடியா இன்ஸ்டா, ட்விட்டரு, ஃபேஸ்புக் எங்கே வந்தாலும் இந்த நியூஸ் தான் ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்குது. யூடியூப்பை திறந்தா இதை பற்றி தான் ஒரே ஹாட் டாபிக். அப்படி என்ன நியூஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? KGF 3ல் அஜித் நடிக்க போகிறாரா? பிரசாந்த் நீல் கூட அஜித் ஜாயின் பண்ண போகிறாரா அப்படின்ற நியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி டிடி நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு வெப்சைட் அவங்க ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் சொல்லியிருக்காங்க, பிரசாந்த் நீல் கூட அஜித் 2 படம் கமிட் பண்ணிருக்காங்க. ஒன்று ஸ்டாண்டலோன் படம், இன்னொன்று KGF 3க்கு ஹிண்ட்டு கொடுக்குற மாதிரி KGF யூனிவர்சலில் வர ஒரு படம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போட்டு ஒரு 10 டேஸ் முன்னாடி ஒரு போஸ்ட் போடுறாங்க. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக பற்றிக்கிச்சு. அஜித் ஃபேன்ஸ்லாம் ஐயோ இதுதான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், என்ன மாதிரியே படமாக வரப்போகுது எங்கள் தலை படம் அப்படின்ற மாதிரி அஜித் ஃபேன்ஸ்லாம் கொண்டாடி தீக்கிறாங்க. எங்களுக்கு இப்படி தான் தேவை, எங்களுக்கு இந்த அஜித் தான் தேவை. அந்த பிரசாந்தினுடைய டைரக்ஷனில் அஜித் சார் வரும்போது சும்மா கூஸ் பம்ப்ஸ் தேட்டரை கொழுந்து விட்டு எரிய போகுது. ஸோ அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு சைடு அஜித் ஹேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்க சான்ஸே கிடையாதுப்பா, சிறுத்தை சிவா தான் உங்களுக்கு வேறு வழியே கிடையாது அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கமாக அது அப்படியே ஒரு டிகிரி பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எது உண்மை? உண்மையிலே அஜித் பிரசாந்த் காம்பினேஷன் இருக்குதா இல்லையா? ஸோ அதை தான் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் இருக்குல்ல, அஜித் பிரசாந்த் நீல் இந்த காம்பினேஷன் நியூஸ் இருக்குல்ல, இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உண்மை அப்படின்றது நிறைய இடத்துல ப்ரூஃப் ஆகிருக்குது இந்த 1 வீக்கில். அது எங்கெங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, ஸோ இந்த படத்துடைய அப்டேட்லாம் வர்றதுக்கு முன்னாடி சுரேஷ் சந்திராவோ, லைகா ப்ரொடக்ஷனோ, மைத்ரி மூவி மேக்கர்ஸோ, ஸோ இவங்களாம் அந்த அப்டேட்டை பற்றி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஒரு நியூஸ் வரும், இதேமாரி வரப்போகுது அப்படின்ற மாதிரி. அது ட்விட்டர்லேருந்து அந்த அக்கௌண்ட்டை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்லேருந்து கூட இதை பற்றி சொல்கிறாங்க, ஏகே பிரசாந்த் நீல் ஜாயின் பண்ண போகிறது உண்மை அப்படின்ற மாதிரி அதுலேயும் போடுறாங்க. முக்கியமாக அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டும் போடுறாங்க. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒரு 50% கன்ஃபார்ம்டு மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது. எதுக்கானா இவர் சுரேஷ் சந்திரா ஒரு அப்டேட் போகிறதுக்கு முன்னாடி இவர் அந்த அப்டேட்டை போட்டுருவார், ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது சுரேஷ் சந்திராவுக்கு எந்த அளவுக்கு க்ளோஸ் அப்படின்றது தெரியும். ஸோ இது கொஞ்சம் நம்பகத்தன்மையான ஒரு சோர்ஸ் தான். இதில் எந்த மாற்றமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவரே ட்வீட் போடும்போது ஸோ இது கொஞ்சம் உண்மை அந்த ரேஞ்சு தான் தோணுது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரமேஷ் அப்படின்றவர் ட்விட்டரில் ஒரு ட்ராக்கராக இருக்காருங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நிறைய அஜித் பட அப்டேட்ஸ்லாம் அக்யூராக கொடுப்பார், ஓகேவா? அவர் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, இந்த ஏகே பிரசாந்த் நீல், அதாவது AK 64 AK 65 இதை பற்றி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ அதில் அவர் என்ன மென்ஷன் பண்ணி போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போக் டு சுரேஷ் சந்திரா சார் ரிகார்டிங் த நியூஸ் circulating about the possible AK director Prashant Neel project. As of now, nothing is signed. Always wait for official source to confirm any new AK sir project. அதாவது இவர் சுரேஷ் சந்திரா, அதாவது அஜித் சாருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரட்ட இவர் பேசிட்டாராம். இங்கே போயிட்டு இருக்கல ஒரு நியூஸ் இருக்குல்ல, ஏகே பிரசாந்த் நீல் காம்போ நியூஸ் போயிட்டு இருக்குல்ல, ஸோ இதை பற்றி அவர் கேட்டிருக்காரு. அந்த ப்ராஜெக்ட் சைன் ஆகிடுச்சா இல்லையா, ஸோ அந்த ரேஞ்ச் கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சுரேஷ் சந்திரா மறுப்பு தெரிவிக்கல, இது ரூமர் ஃபேக்கு அப்படின்னு மறுப்பு தெரிவிக்கல. இது வரைக்கும் சைன் ஆகலை, வெயிட்டிங் ஃபார் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட், ஓகேங்களா? ஸோ இதுதான் அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. சுரேஷ் சந்திரா இது ஃபேக்கு, இது ரூமர், இது சான்ஸே கிடையாது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரூமர் அப்படின்னு மென்ஷன் பண்ணலை. இது வரைக்கும் சைன் ஆகலை, அதுக்கப்புறம் வெயிட்டிங் ஃபார் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலம் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சு போச்சு, இந்த நியூஸ் 99% ட்ரூ தான், அதில் எந்த மாற்றமே கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஃபேக்கோ ரூமரோ இருந்திருந்தால் சுரேஷ் சந்திரா சார் டைரெக்டாக சொல்லிருப்பாரு, இல்லைங்க இதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிருப்பாரு. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா இது வரைக்கும் சைன் ஆகுதுன்னு சொல்லிருக்காரு. இங்கே சைன் ஆச்சு அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் போயிட்டு இருந்துச்சுல. ஸோ இது கூட உண்மையாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ சைன் ஆகிடுச்சு அப்படின்ற நியூஸ் அவர் சொல்லியிருந்தாருன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் போயிருக்கும். அதாவது அந்த ஹொம்பாலியா ப்ரொடக்ஷன் இருக்காங்களே, ஸோ அவங்க இந்த படத்தை அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது இந்த நியூஸ் இப்போ வந்துச்சுன்னா அந்த அப்டேட் சப்புன்னு ஆகிடும். ஸோ அஃபிஷியலாக ஒரு ப்ரொடியூசர் தான் சொல்லணும், நாங்கள் இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொடியூசர் தான் ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக சொல்லணும்.
ஸோ அதனால தான் சுரேஷ் சந்திரா சார் இது வரைக்கும் சைன் ஆகலை அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிருக்காரு. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் சைன் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து கன்ஃபார்ம்லி எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா வந்து இப்போ விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, ஸோ 2 படம் வந்து ரொம்ப வந்து ரொம்ப ஸ்பீடாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சமயத்தில் இது வந்து ஒரு பெரிய அப்டேட். AK64 KGF 3ல AK65ன்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய அப்டேட். இந்திய சினிமாவே சும்மா மிரள போகிற வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அப்டேட்டு. அப்படி ஒரு அப்டேட்டை வந்து சப்புன்னு இப்போ சொல்லிட்டா இந்த விடாமுயற்சிக்கும் குட் பேட் அக்லிக்கும் இருக்க எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சி போய் AK64க்கும் 65க்கும் வேற லெவல் போயிடும். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த 2 படமும் ஃபுல்லாக ஒர்க்கு முடிச்சுட்டு இந்த குட் பேட் அக்லி ரிலீஸ் டைமில் இந்த படத்துடைய அப்டேட் அஃபிஷியலாக அவங்க சொல்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்றது இதுலேயே தெரிஞ்சு போச்சு. இதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாதுங்க. ஓகேவா? ஸோ இதே பார்த்தீங்கன்னா அந்த ரமேஷ் ட்வீட் வச்சுக்கிட்டு ஹேக்கர்ஸ் பார்த்தீங்களா சைன்லாம் ஆகலையா, இதெல்லாம் கிடையாது, ரூமர் நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி அந்த ட்வீட் வச்சுட்டு நிறைய போடுறாங்க. ஆனால் இதே ரமேஷ் குட் பேட் அக்லிக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதையும் படிக்கிறேன் பாருங்க. செக்டு வித் அஃபிஷியல் சோர்ஸ் அபவுட் ஆக்டர் அஜித் குமார் டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் ப்ராஜெக்ட். எஸ், டிஸ்கஷன் ஆர் ஆன் பட் நத்திங் இஸ் அஃபிஷியல் ஆர் கன்ஃபர்ம்ட் எட். அதாவது செக் பண்ணிருக்காராம், அஃபிஷியல் சோர்ஸ் செக் பண்ணிருக்காராம். ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அஜித் சார் டைரக்ட் பண்ண போகிறாரா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிருக்காரு. ஆனால் வந்து அது மாதிரி எந்த நியூஸும் கிடையாது, இது வரைக்கும் சைன் ஆகலை. ஆனால் வெயிட்டிங் ஃபார் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் அதுக்கே போட்டிருக்காரு. ஆனால் பாருங்கள், AK63 இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்தர் தான், குட் பேட் அக்லி. ஸோ இது மூலம் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாலே ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அஃபிஷியல் ட்வீட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்றதான் அர்த்தம், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்திய சினிமா வந்து ஒரு மிரள்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா AK64 அமைய போகுது. தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு 1000 கோடி வசூல் பண்ண போகிற படமாக கூட அந்த படம் இருக்கலாம். ஏன்னா வந்து பிரசாந்த் நீல் அவர் வந்து ஒரு பேன் இண்டியா டைரக்டர். KGF மூலம் வந்து ஒரு பெரிய ரீச் இருக்கு அவருக்கு. சலார் அப்படின்ற படம் பார்த்தீங்கன்னா நல்ல வசூல் அடிச்சுது. ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட டைரக்டர், ஒரு மாஸ் ஹீரோ, அப்படி ஒரு ஃபேன் பேஸ் வச்சிருக்கிற ஒரு ஹீரோ, அந்த ஹீரோட ஜாயின் பண்ணும்போது அந்த சீன்ஸ்லாம் நினச்சி பார்த்தாலே அப்படி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது நமக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இந்த நியூஸ் வந்து ஃபேக் கிடையாதுங்க. இது வந்து 99.9% உண்மை. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. விடாமுயற்சி, குட் பேட் அக்லி ஃபுல்லாக ஒர்க்கு முடிஞ்சு குட் பேட் அக்லி ரிலீஸ் டைமில் இந்த படத்துடைய அப்டேட்ஸ் வரலாம். அது வரைக்கும் இது வந்து ரூமர், ஃபேக்கு அப்படின்ற மாதிரி இங்கே நிறைய நியூஸ்கள் ஸ்ப்ரெட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் குட் பேட் அக்லி ரிலீஸ் அப்போது நிச்சயம் வெளியே வரும். அப்போ வந்து ஒரு பெரிய சம்பவத்தை இந்த சோஷியல் மீடியா பார்க்க போது நமக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. ஸோ சில பேர் கேட்குறாங்க, இப்போ August 9th வந்து ஜூனியர் என்டையர் கூட வந்து பிரசாந்த் ஜாயின் பண்ண போகிறாரா நியூஸ் வந்துருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து AK64 வந்து அவர் வந்து ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு கேட்குறாங்க. AK64 பார்த்தீங்கன்னா 2025 நெக்ஸ்ட் இயரில் மிட்டுக்கு அப்புறம் தான் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயம் அதற்குள்ளே வந்து இந்த என்டையர் ப்ராஜெக்ட் வந்து அவர் முடிப்பாரோ அப்படின்னா வந்து ஒருவேளை வந்து கமிட் ஆகிட்டு AK64 ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வரலாம். ஸோ அது எப்படின்னு வந்து நம்ம வந்து ஃபியூச்சர் நமக்கு தெரியும். பட் வந்து AK64, AK65 பிரசாந்த் நீல் அஜித் காம்போ இது கன்ஃபார்ம் நியூஸ். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இங்கேருந்து நிறைய பேர் ஃபேக்குன்னு வந்து யூடியூப்பில் உட்காந்துட்டு 3 பேர் பேசுவாங்களே, ஸோ அந்த வீடியோ தூக்கி போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய பல்ப் வந்து இந்த அப்டேட் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ நிச்சயம் நீங்கள் சொல்லுங்கள், AK பிரசாந்த் நீல் காம்போ எப்படி இருக்கும்? சும்மா அவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணாலும் அந்த படம் எந்த அளவுக்கு மாசாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.